the session. In this session, we are going to see about the 8th chapter, strings and string manipulation. Okay, let me explain first what is string. String is nothing but the data type. String is a data type already we learned in C and C++, and it is going to handle an array of characters. Array of characters means what? It is going to have a set of characters. That is array of characters. So it is going to have a sequence of Unicode characters. Sequence of means next informations. Unicode characters within single, double or triple quotes. Okay. String na modala enna adu oru data type. String அப்படிங்கிறது integer, float அது மாதிரி stringங்கிறது ஒரு data type. இந்த stringங்கிற data typeல array of characters இருக்கும் அப்படின்னா எனக்கு கேரக்டரில் எனக்கு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும், அதுதான் array of characters. இதில் சீக்வன்ஸ் ஆஃப்னா அடுத்தடுத்து இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு தான் சீக்வன்ஸ் ஆஃப் யூனிகோட் கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதில் எனக்கு சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் ஆர் ட்ரிபிள் கோட்ஸ் இது மூணுலேயுமே எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வேணாலும் எனக்கு இருக்கலாம். இப்படி இருந்ததுன்னா திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ ஸ்ட்ரிங். நம்ம ஆல்ரெடி C++ல சியில் எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நான் எது கொடுத்தாலும் ஸ்ட்ரிங் தான். எது கொடுத்தாலும் அப்படின்னு கேட்டால் whether it is a number, whether it is a alphabet, anything, any type, whatever we give it within double quotes is called as a string. அப்படி தான் நம்ம படிச்சிருக்கோம். பைத்தானை பொறுத்தவரையிலையும் சிங்கிள், டபுள் அண்ட் ட்ரிபிள் கோட்ஸ்குள்ளே நான் எது கொடுத்தாலும் that is called as a string. ஸோ அது நம்பராக கூட இருக்கலாம், நம்பர் நேமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரிங்கோட டேட்டா டைப். Okay, let me give one example that I give what is given in the book itself. In this example, we are having first statement with the single quotes, second statement with double quotes, and third statement with the triple and double quotes. So triple and double quotes. I may use this also for my declaration part in a string. எனக்கு இந்த எக்ஸாம்பிளை பொறுத்தவரையிலையும் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஐ எம் யூஸிங் அ சிங்கிள் கோட்ஸ். செகண்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்னோடது செகண்ட் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸுக்கு அப்புறம் வெளியில் ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக இப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்? லெட் us see why it is used like this. Okay, and next we are going to see about the multi-line strings. Let me explain multi-line strings. இந்த ஸ்ட்ரிங்கை பொறுத்தவரையிலையும் சிங்கிள் கோட்ஸில் நான் கொடுத்துருக்கிறத என்னால் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி டபுளில் நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துட்டேன் ஒன்ஸ் அப்படின்னு சொன்னால் இட் வில் நாட் ரெகனைஸ் த டபுள் கோட்ஸ். அதை ஓவர் கம் பண்ணணும், இந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரிபிள் கோட்ஸ்குள்ளார டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன ப்ராப்ளம்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. என்னென்னா ஸ்ட்ரிங்கை வந்து சிங்கிள் கோட் cannot hold any other single quoted character. நான் இந்த மாதிரி சிங்கிள் கோட்டடில் கொடுத்துட்டேன் அப்படின்னா இட் cannot be holdனா எனக்கு திரும்பி என்னால் சிங்கிள் கோட்டட் வேல்யூஸை யூஸ் பண்ண முடியாது. அது என்ன ஆகும் அப்படின்னா பைத்தானோட எக்ஸிக்யூஷனில் ப்ராப்ளம் வரும். எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடிக்குது அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங் ப்ராப்ளம் வரும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் they had used a double quote within the triple quotes. ஸோ இந்த இதில் ட்ரிபிள் கோட்ஸில் நான் யூஸ் பண்ணுற எல்லாமே மல்டி லைன் ஸ்ட்ரிங். ஸோ இதில் நான் மல்டி லைன் ஸ்ட்ரிங் அப்படின்னு எதை கொடுத்துருக்கேன்னா ட்ரிபிள் கோட்ஸில் நான் யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து மல்டி லைன். டிஃபைனிங் ஸ்ட்ரிங் வித்தின் ட்ரிபிள் கோட்ஸ் ஆல்சோ allows creation of multi-line string. Allows strings of multi-line string. Okay, next we move to the concept of index value. அதுக்கு முன்னாடி புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். let me explain the book example. next within single quotesல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் இது அப்படியே டிஸ்பிளே ஆகும். இது கமெண்ட்டில் கொடுத்துருக்கிறதுனால பிரிண்ட்னு கொடுத்தேன்னா டேரெக்டாக எனக்கு வந்துடும். அண்ட் சிங்கிள் கோட்டட் ஸ்ட்ரிங் டிஃபைன் வித்தின் சிங்கிள் கோட்ஸ். இதில் எனக்கு அப்போஸ்ட்ரோஃபி எஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இப்படி யூஸ் பண்ணனா சின்டாக்ஸ் எரர் வரும் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுவும் சிங்கிள் கோட்ஸ், அப்போஸ்ட்ரோஃபி எஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இட் இஸ் an எரர், இன்வாலிட் சின்டாக்ஸ். ஸோ அப்போ இதுலேருந்து எனக்கு இது வரலையும் இருக்கிறது ஒரு ஸ்ட்ரிங், இதுலேருந்து இது வரலையும் இருக்கிறது ஒரு ஸ்ட்ரிங்காக கனெக்டிவேட் பண்ணும். அப்படி பார்த்ததுன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரிங்கை ஒரு தனி ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணாது, அப்போஸ்ட்ரோஃபி எஸ் யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் we are having a double quotes. ஸோ அது ஆஸ் யூஷுவல் நமக்கு டிஸ்பிளே ஆகும்.
டபுள் கோட் ஸ்ட்ரிங்கில் நமக்கு அனதர் ஒரு டபுள் கோட்ஸ் ட்ரிபிள் கோட்ஸ்குள்ளே டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கன்சிடர் அஸ் அ கம்ப்யூட்டர், இட் இஸ் ஆல்சோ கன்சிடர் அஸ் அ ஸ்ட்ரிங் வேல்யூ. ஓகேவா? இப்போது எனக்கு சிங்கிள் அண்ட் மல்டி லைன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரிபிள் இதுக்குள்ளார டபுள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலே இட் இஸ் கால்ட் அஸ் அ மல்டி லைன். இந்த ட்ரிபிள்குள்ளார நான் வந்து சிங்கிள் கோட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் அப்போஸ்ட்ரஃபி எஸ் ஏதாவது ஒன்று தனியாக எனக்கு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னும் போது we can use this single quotes here. So this is a very good example for us. So next என்னோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கீழே கொடுத்துருக்காங்க. Okay, clear children? Next we move to the concept of accessing characters in a string. Next we move to the concept of accessing characters in a string. How to access a string? நான் string access பண்ணணும் அப்படின்னா I need to take each and every character in a index value. So whenever I'm using a index value means it is going to be treated as a what? String value. ஓகே, இந்த இண்டெக்ஸ் வேல்யூவை நம்ம எப்படி கால் பண்ணலாம்? இண்டெக்ஸ் வேல்யூனா என்னது? ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு வேல்யூ கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் மை SONG. ஸோ திஸ் இஸ் மை ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ இப்போ நான் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் வாட் வில் இட் டேக்ஸ்? 0 1 2 3. ஸோ 0 இஸ் மை இண்டெக்ஸ் வேல்யூ. என்னோட ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ 0 1 2 3. அப்போ 0 இண்டெக்ஸில் என்ன இருக்குது? எஸ். 1 இண்டெக்ஸில் என்ன இருக்குது? 0. ஸோ இதை தான் இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த இண்டெக்ஸ் வேல்யூவும் நம்ம எப்படி கால் பண்ணலாம்னா சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சப்ஸ்கிரிப்ட்னு நான் எப்போ சொல்லுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ அலோகேட் பண்ணும்போது. இந்த சப்ஸ்கிரிப்ட்னு நான் சொல்ல வேண்டிய ரீசன் என்ன? இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ சப்ஸ்கிரிப்ட். Why it is called as a subscript means it is going to access and manipulate the strings. It is used to access and manipulate the strings. ஓகே, இந்த ஆக்சஸ் அண்ட் மேனிப்புலேட் த ஸ்ட்ரிங்ஸ் என்ன மாதிரி வேல்யூஸ் எடுத்துக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வேல்யூஸை எடுத்துக்கும். ஓகே, பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்டோட ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 0. நமக்கு n கேரக்டர்ஸ் தான் வேணும். ஸோ n கேரக்டர்ஸ்க்கு போகும். அண்ட் அதே மாதிரி ஃபஸ்ட்டு லாஸ்ட் கேரக்டர் எப்படி இருக்கும்? எனக்கு n-1 இருக்கும். n கேரக்டர்ஸ் எனக்கு வேணும். லாஸ்ட் கேரக்டர் எப்படி இருக்கும்? n-1 இருக்கும். ஸோ எனக்கு ரிவர்ஸ் ஆர்டர் வேணும் அப்படின்னும் போது எனக்கு நெகட்டிவில் வரும். -1ல் எனக்கு ஸ்டார்ட் ஆகும். கிளியர்? ஸோ திருப்பி once again I'm explaining. Index value is nothing but the subscript value. This subscript is used to access and manipulate the values, string values. These manipulation values is going to take positive or negative values. Let me explain the given example given in the book itself. I'm taking example school. ஸ்கூல்னு ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கிறேன். அப்போ பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்டாக இருந்தால் என்ன அர்த்தம்? 0 1 2 3 4 5 ஆஸ் யூஷுவல் 5 வேல்யூஸ் வரும். இப்போ எனக்கு நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்டாக இருந்ததுன்னா லாஸ்ட்லேருந்து we need to put a number. We should not use -0. ஓகே, 0 யூஸ் பண்ணக்கூடாது நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்டில். ஸோ -1 -2 -3 -4 -5 and -6. So this is a subscript for using the string for accessing a index value of a string. Okay children, thank you. We shall meet on the next session.